ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே மறைபொருட்களை வெளிப்படுத்துவார். ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தந்தருளுவார். வேத பாடம் என்பது ஒரு பிரசங்கம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்முடைய சபைக்கு வேண்டிய தூதுக்களை தருகிறார். ஆனால் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், மறைபொருட்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒழுங்கும் கிரமமாய் அதை படிக்க வேண்டும் என்ற வாஞ்சி உள்ளவர்கள் புதன்கிழமையிலும் வேத பாடத்திற்கு வருகிறார்கள். நீங்கள் தாகத்தோடு இருக்கிறபடியால் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி ஞானத்தின் ஆவினால் உங்களை நிரப்பி வேதத்தின் ரகசியங்களை நமக்கு சொல்லி தருவார். நம்முடைய ஆண்டவரை சீஷர்களை அழைக்கும் போது நல்ல போதகரே என்று அழைத்தார்கள். நல்ல போதகரே. பேதுரு சொன்னார், நாங்கள் உண்மையில்லாமல் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார். சங்கீதம் 32:8 சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவர் உன்மேல் தன்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார், நீ நடக்க வேண்டிய வழிகளை அவர் உனக்கு காண்பிப்பார் என்று சொன்னார். நல்ல போதகரான இயேசு நம்முடைய மத்தியில் உலாவுகிறபடியால், அசைவாடுகிறபடியால், இன்றைக்கும் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியால் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தருளுவார். தானியேலின் புஸ்தகம் அநேக தரிசனங்கள் உள்ள புத்தகம், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். தானியேல் புத்தகத்தை அவர் எழுதி முடித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த மறைபொருட்களை எல்லாம் முத்திரை போடு. ஜனங்களுக்கு இப்பொழுது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் முடிவு காலத்தில் அதை நான் வெளிப்படுத்துவேன். ஆகவே தானியேலின் புத்தகம் பல நூற்றாண்டுகளாக முத்திரை போட்ட ஒரு புத்தகமாக இருந்தது. ஆனால் கடைசி காலங்களிலே வெளிப்படுத்தில் உள்ள பகுதிகளை வெளிப்படுத்தின ஆண்டவர் தானியேலின் புத்தகத்தில் உள்ள அநேக மறைபொருட்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். தானியேல் புத்தகத்தில் பல தேக ரகசியங்கள் உண்டு, பல தரிசனங்கள் உண்டு. நீங்கள் அதை படிக்கும்போது பரிசுத்தத்தை குறித்த ஒரு தரிசனம் என்ன, ஜெப ஜீவியத்தை குறித்து ஒரு தரிசனம் என்ன, இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறதை குறித்த தரிசனம் என்ன, ஒரு உக்ரானத்துவம் உண்மை உத்தமாய் இருக்கிறதின் தரிசனம் என்ன, தாழ்மையின் தரிசனம் என்ன, பல தரிசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்த தரிசனத்தை மையமாக வைத்து 2ஆம் அதிகாரம் ஆரம்பமாகிறது. 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட ஒரு தரிசனம். அவர் ஒரு பெரிய பொற்சிலையை கண்டார். அதில் 5 பாகங்கள் இருந்தது. மேலே உள்ள தலை பொன்னால் செய்யப்பட்ட தலை. அது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருந்தது. அந்த தலை பாபிலோன் ராஜ்யத்திலேயே தலை சிறந்த ராஜாவான நேபுகாத் நேச்சாருக்கு அடையாளமாயிருந்தது. அந்த சிலையின் மேலிருந்து அவர் கீழே இறங்கி வர 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 அழகான பொன்னாய் இருந்தது. தரம் கெட்டு, மதிப்பு கெட்டு, விலை கெட்டு கீழே இறங்குகிறதை பார்க்கிறோம். அவனுடைய மார்பும் கையும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு எப்படி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தோன்றும், எப்படி கோரேஸ் தோன்றுவான், 70 வருஷம் முடியும் போது அந்த கோரேஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி விடுதலை கொடுப்பான், அதே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் தரியு என்ற ராஜா எப்படி எழும்புவான், தானியேலை அவன் எப்படி புரிந்து கொள்ளுவான். அந்த தரியு ராஜா காலத்தில் தான் தானியேல் சிங்க கவியிலே போடப்பட்டான்.
அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தரம் கெட்டது. மேலே பொன், இரண்டாவது வெள்ளி, மூன்றாவது வெண்கலம் போல மூன்றாவது சாம்ராஜ்யம் தோன்றும். அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். மகா அலெக்சாண்டர் தன்னுடைய 18வது வயதில் ராஜ்யங்களை ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டு போய் அவன் சென்ற தேசங்களை எல்லாம் அவன் வென்றான். ஒரு தேசமும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இந்தியா வரையிலும் வந்து வட இந்தியாவை ஆண்ட புருஷோத்தமன் அந்த ராஜாவை அவன் வென்றான். அவன் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். 32 வயதில் கொடிய நோய் கண்டு அவன் இறந்து போனான். அவனுக்கு பிறகு அவனுடைய 4 தளபதிகள், ராஜ்யம் 4ஆய் பிரிந்தது. அவர்கள் எப்படி அரசாளுவார்கள்? நேபுகாத் அந்த நேச்சர், அந்த சொப்பனத்தில் அவனுடைய வயிறு எப்படி வெண்கலம் போல இருந்ததோ அவனுடைய ஆட்சியும் அவ்விதமாக இருக்கும். அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் ஒரு நாள் முடிவடைந்தது. கடைசியாக ரோம போர்சா ராஜ்யம் வந்தது. ஜூலியஸ் சீசர் என்ற ஒரு தளபதி தான் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அந்த தன்னுடைய ரோம சாம்ராஜ்யத்தை நிறுவினார். இந்த ரோம சாம்ராஜ்யம் இரும்பினால் செய்யப்பட்ட 2 கால் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அரசாளும் போது தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் பிறந்தார், வாழ்ந்தார், சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஜூலியஸ் சீசருக்கு பிறகு அக்டவியஸ் அகஸ்து ராயன் ஆண்ட காலம், அதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த காலம். இன்றைக்கும் கேலண்டரில் நீங்கள் பார்த்தா ஜூலியஸ் சீசர் ஞாபகார்த்தமாக ஜூலை என்று ஒரு மாதம் இருக்கிறது. அகஸ்து ராயன் ஞாபகார்த்தமாக ஆகஸ்ட் இருக்கிறது. அவர்கள் அரசாண்ட காலங்கள் கேலண்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்கள். நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பகுத்து பிரித்தவர்கள் இந்த ரோம அரசாங்கம்தான். இது எதற்கு அடையாளம் என்றால் இரும்பான 2 கால்கள். ரோமருடைய ஆட்சிக்கு பிறகு ரோம அரசாங்கம் 2ஆய் பிரிந்தது. 2 கால்கள் இருப்பது போல. ஆகவே அந்த கால்கள் தான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ரொம்ப நீளமானது. அதிக காலம் அரசாண்டது அந்த இரும்பான ரோம அரசாங்கம் தான். அதுக்கு பிறகு அந்த ரோம அரசாங்கம் அப்படியே மங்கி போய்விட்டது. அதை யாரும் அழிக்கவில்லை. யாரும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யவில்லை. போக 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 அது வலிமை குறைந்து கொண்டே வந்தது. 5வது இன்னொரு சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம். மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். பொன்னான தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். அதனுடைய கழுத்து மார்பு வெண்கலம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதனுடைய வயிறு வெண்கலம், அது கிரேக்க சாம்ராஜ்யம். அதனுடைய கால்கள் இரும்பாலானது, அது ரோம சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு கடைசி காலத்தில் ஒரு ராஜ்யம் தோன்றும். கடைசி காலத்தில் ஒரு ராஜ்யம் தோன்றும். அது இரும்பும் களிமண்ணும் கலந்த உறுதி இல்லாத ஒரு கலவையான ராஜ்யங்கள். ஒரு பெரிய சிலை அவ்வளோ வெயிட்டை தாங்கணும். கால் தான் ரொம்ப உறுதியாக இருக்கணும். வர 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 உறுதியும் குறைகிறது, விலை மதிப்பும் குறைகிறது. கீழ்த்தரமான ராஜ்யங்கள் வருகிறது. மிக கடைசி காலத்தில் உள்ள ராஜ்யங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யங்கள். இரும்பும் களிமண்ணும் ஒன்றோட ஒரு காலமும் ஒட்டாது. ஒட்டாமல் இருக்கிற ராஜ்யங்கள் கடைசி காலத்தில் தோன்றும். கூட்டணி ஆட்சிகள் கடைசி காலத்தில் தோன்றும். போன எலெக்ஷனில் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் மத்திய சர்க்காரில் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஆட்சிகள் நடந்தன. அந்த ஒட்டாத உலகம் தோன்றினது முதல்
இந்த களிமண்ணும் இரும்பும் கலந்த கூட்டாட்சி போன்ற ஆட்சிகள் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் நாம் காண்கிறோமே தவிர இதுவரை உலக வரலாற்றில் கூட்டணி ஆட்சிகள் என்று ஏற்பட்டதே இல்லை. மன்னன் ஆட்சியாக இருக்கும், சர்வாதிகாரியின் ஆட்சியாக இருக்கும். 20ஆம் நூற்றாண்டில் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் ஆட்சி செய்கிற ஆட்சி, அதே மாதிரி இஸ்லாம் ஆட்சிகள், இவைகள் தான் நிறைய இருந்தது. இன்றைக்கு பாருங்க, எல்லா இடமும் கூட்டாட்சி. இங்கிலாந்தும் அதை சேர்ந்த நாடுகளும், அவைகளெல்லாம் காமன்வெல்த் கண்ட்ரிஸ், அப்படி ஒரு கூட்டாட்சி. ஜெர்மனியும் அதன் சேர்ந்த தேசங்கள் எல்லாம் 24 தேசங்கள் ஒரு கூட்டாட்சியாய் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று அவை ஆரம்பித்திருக்கின்றன. அங்கேயும் ஒரு கூட்டாட்சி. ஒவ்வொரு தேசத்திலும் பல கட்சிகள். இந்தியாவிலும் இலங்கையிலும் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கூட்டாட்சிகளை பார்க்கிறோம். கூட்டாட்சிகள் இருக்கிறனால அது பலன் கொள்ளவில்லை. நம்முடைய பாரதத்தை பிரதமர் மன்மோகன் சிங் அரசாண்டார். அவர் நல்ல உள்ளம் படைத்தவர் தான். ஆனால் இந்த கூட்டாட்சியோடு கூட்டு சேர்ந்தனால அவரால் ஒரு திட்டமான தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியலை. ஆகவே தான் அந்த அரசாட்சி கைப்படாத கரம், லஞ்சம் வாங்காத கரமாக இருந்தாலும் ஆட்சி திடமாய் நடத்த முடியலை. அதோடு சேர்ந்த கட்சி அவ்வளவும் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஆட்சி போல இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் அந்த சொப்பனத்தை கண்டார். அவனுடைய பாதங்கள் அந்த அப்படிப்பட்ட ஆட்சிகள் வருகிற காலத்தில் வருகையின் அடையாளமாய் ஆண்டவர் அதை சொல்லும்போது, அந்த கடைசி காலத்தில் இந்த கூட்டாட்சிகள் இரும்பும் களிமண்ணும் ஸ்திரமற்ற ஒரு காலத்தில் நிற்க போகிறது என்றால் அந்த சிலை உறுதியாய் நின்று பிடிக்க முடியாது. அப்பொழுது என்ன செய்யுமாம்? கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு 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 வந்து அந்த சிலையை மோதி அடிக்கும். உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இமைப்பொழுதிலே நொறுங்கி கீழே விழுந்துவிடும். மனிதனுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவுண்டாக்குவார். அந்த கல் வளர்ந்து பெருகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு, அதுதான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே செய்ய போகிற 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. உலக சாம்ராஜ்யங்கள் மோதி அடித்து உடைக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும். தேவ ஜனங்கள் 7 வருடங்கள் கர்த்தரோடு மத்திய ஆகாயத்திலே சென்று செலவழிக்க போவார். அந்த 7 வருஷங்கள் பூமியிலே அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்வார். அதை குறித்து நாம் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் மிக ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ராஜ்யங்களுக்கு எல்லாம் முடிவுண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பிறகு, அதாவது 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு பூமியில மனுஷ அரசாட்சி இருக்காது. ஆதாம் தொடங்கி இதுவரையிலும் இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் தோன்றினது, எத்தனையோ மந்திரிகள், எத்தனையோ விதவிதமான சர்வாதிகாரிகள் தோன்றினார்கள். இந்தியாவின் வரலாற்றிலும் அப்படித்தான், தமிழ்நாட்டின் வரலாற்றிலும் சேர, சோழர், பாண்டிய ஆட்சிகள் எல்லாம் இறந்தது. பட்டியல் வல்லபாய் பட்டேல் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ராஜாக்களை அவளெல்லாம் மட்டம் தட்டி ஒரே ராஜ்யமாய் உருவாக்கினார் இந்தியாவை. அதே போல் ஆண்டவர் இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு ஒரு மட்டம் தட்டி தான் ஒருவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் ஆளுகை செய்வார். அந்த ஆளுகை குறித்து வேதம் சொல்லும்போது அன்பின் குமாரனுடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் குப்தர் காலம், பொற்காலம் என்று சின்ன பிள்ளைகள சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை விட மிக இனிமையான பொற்காலம்தான் இயேசு அரசாள போகிற அந்த 1000 வருஷ அரசாட்சி. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் படுத்திருக்கும். விரியன் பாம்பின் புற்றிலே ஒரு குழந்தை கைவிட்டாலும் அது எந்த தீங்கும் செய்யாது.
இதுவரை மாம்சத்தை புசித்து கொண்டிருக்கிற சிங்கம், புலி, கரடி, ஓநாய் எல்லாம் புல்மை ஆரம்பிக்கும். யாரும் யாருக்கும் தீங்கு விளைக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆளுகை இயேசு அரசாளுகிற ஆளுகையாக இருக்கும். அவருடைய மந்திரி சபையில் நாம் எல்லாரும் பங்கு பெறுவோம். தானியேல் 7:27 சொல்கிறது, பூமி எங்கும் உள்ள சகல ராஜ்யங்களும் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரைத்தாகும். அவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்கள். அதோடு இந்த பூமிக்கு ஒரு முடிவுண்டு. இந்த பூமியானது சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போகும். பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், காணப்படுகிற இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் எரிந்து சாம்பலாகும். அதற்கு பின் என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகிறதை கண்டேன். நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமி என்று 1 பேதுருவிலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதுக்கு பிறகு நித்தியம் ஆரம்பமாகிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புறஜாதி ராஜாதான் நேபுகாத் நேச்சார். அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, ஒரு யூதன் அல்ல. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்ற நினைவு அவருக்குள்ளே எழும்பிற்று. பாபிலோன் சாம்ராஜ்யம் எத்தனை காலத்துக்கு இருக்கும்? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எவ்வளவு காலம் ஓடும்? கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும்? பல காரியங்களை குறித்து அவர் எண்ணின போது மறைபொருட்களை வெளிப்படுத்தினவர். ராஜாவினுடைய உள்ளத்திலே வருங்காலத்தை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆசை இருந்தபோது கிருபையாய் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு புறஜாதியானுக்கே ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை அருமையாய் வெளிப்படுத்தி காண்பிப்பார். தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், வருங்காரியம் காலங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்லி தருவேன். ஏசாயா 45:4 இரும்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, மறைவிடத்தில் உள்ள புதையல்களை உங்களுக்கு தருவேன். நேபுகாத் நேச்சாருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? அதே போல சீஷருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி. இயேசு ஒலிவமலையிலே தனித்து இருக்கும்போது சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? நீர் அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த கேள்வியை கேட்டபோது, எப்படி நேபுகாத் நேச்சாருக்கு வருங்காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அதே போல சீஷர்களுக்கும் கூட வருங்காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சீஷர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதும், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முழுவதும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முழுவதும் வருங்காலத்தை பற்றிய மறைபொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்காமல் இருப்பாரோ? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை உட்கார்ந்து, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வாழ்க்கை துணை அமைத்து தரணும், என்ன என் பிள்ளைகள் பாடம் படிக்கணும், அதை குறித்து அருமையாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டாராம். மறைப்பொருட்களை முதலாவது ஆண்டவர் வெளிப்படுத்துவது தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரர்களுக்கு.
ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் புறஜாதியாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தில் மறைபொருட்களை அறியணும்னு ஒரு ஆசை இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இது ஆண்டவர்கிட்ட கேட்காம ஜோசியம் கேட்கறது போல மறைபொருளை அறியணுங்கிறதுக்காக கையை கொண்டு ஜோசியம் சொல்கிறவங்கிட்ட நீட்டுறாங்க. ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுட்டு அடிச்சு குறி சொல்கிறவங்ககிட்ட போய் நீட்டுறாங்க. இன்றைக்கி பல ஜோசியம் வந்துட்டு, எலக்ட்ரானிக் ஜோசியம் வந்துட்டுது, கம்ப்யூட்டர் ஜோசியம் வந்துட்டுது. ரொம்ப ஆச்சரியம். சில காலத்துக்கு முன்னால் போகும்போது ஒரு வெள்ளலி ஜோசியம்னு போட்டிருந்தது. கிளி ஜோசியத்தை பற்றி தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வெள்ளை எலி வந்து அப்படி சீட்டை எடுத்து கொடுக்கறது. மனுஷன் ஆறறிவுடைய மனுஷனுக்கு வழிகாட்டுறது இந்த வெள்ளலியும் இந்த கிளி ஜோசியம்தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா கரப்பாம்பூச்சி ஜோசியம்லாம் வந்துடும் போல இருக்கிறது. தேவ ஜனங்கள் தீர்க்கதரிசிகளாக எழும்பானால, மறைப்பொருட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காதனால இவ்வளோ பிரச்சனை வருகிறது. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவருடைய பேர் டேனியல். தாம்பரத்தில் அவர் ஊழியக்காரராக இருந்தார். அவர் எழுதப்படுத்த தெரியாதவர். ஆனால் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்த போது அவர் சொன்னார், எனக்கு பைபிளை வாசிக்க தெரியாது, மழைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கீழே நான் ஒதுங்கினதில்லை, ஏன்னா ஆவனா ஈனா ஈயனா என்னன்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நான் அவனுக்கு கற்றுத்தாரேன், நீர் எப்படி வந்து கற்றுத்தருவீர் ஆண்டவரே. ஆகவே அவர் என்ன செய்வார், விடிய காலம் 4 மணி ஆனால் முகத்தை கழுவி பல்ல விளக்கி ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு சேரில் உட்காருவார். 30 அடி தூரத்தில் இன்னொரு சேர் போட்டிருப்பார். ஆண்டவர் அதில் உட்கார்ந்து தனக்கு டீச் பண்ணணும் என்று. முதல் நாள் அந்த சேர்லேருந்து சத்தம் கேட்டது, என் தாசனாகிய டேனியலே, என்ன ஆண்டவரே, பைபிளை தர ஆதியாகமம் 1 அதிகாரத்தை எடு வாசி. எனக்கு வாசிக்க தெரியாது, அதை நான் உன்கிட்ட கேட்கல, எடுத்து முதல் அதிகாரத்தை வாசி. ரொம்ப ஆச்சரியம். அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பாடம் எடுப்பார். 4லேருந்து 5 வரைக்கும் அந்த சேர்லேருந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பிறகு 5 மணி ஆன உடனே, நாளைக்கு என்னென்ன கேள்வியை நான் உன்கிட்ட கேட்பேன், படிச்சுட்டு வா, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு ஆண்டவர் போயிடுவார். பிறகு பிற்காலத்தில் வர 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 அந்த இன்டர்நேஷ்னல் ப்ராஃபஸி அவருக்கு வரும். ரஷ்யா ஏன்னா எங்கே இருக்குது தெரியாது, போலந்து, ஹங்கேரி. ஆனால் ஆண்டவர் பல தேசங்களில் என்னென்ன நடக்க போகிறது, என்னென்ன சம்பவிக்கும், அதையெல்லாம் ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுவார். அவர் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. நான் வேதத்தில் உள்ள பல சந்தேகங்களை அவரிடத்தில் கேட்பதுண்டு. சென்னையில் உள்ள 4-5 பைபிள் காலேஜில் அவர் பாடம் எடுத்தார். ஒரு தம்பி ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், இன்னைக்கு ராத்திரி நான் ஃப்ளைட்டு துபாய் போகிறேன், ஆனால் என் உள்ளத்தில் ஒரு கலக்கமாக இருக்கிறது, யாராவது எனக்கா ஜெபிப்பார்களா? அப்போது நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போனேன். 2 நிமிஷம்தான் ஜெபம் பண்ணார். சொல்லிட்டார், தம்பி, உன்னை குறித்த ஆண்டவர் வேறொரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்று ராத்திரி நீ பயணப்பட போவதில்லை, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவன் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு, நான் நினைக்கிறேன் காரைக்குடியிலேருந்து அவன் சென்னைக்கு வந்திருக்கிறான். இன்றைக்கி ராத்திரி ஃப்ளைட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கி போக முடியாது தம்பி, உன்னை குறித்த ஆண்டவர் வேறொரு உன்னதமான நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் அவன் அதை பூரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்டுக்கு போனால் அந்த விசாவில் ஏதோ சம் ப்ராப்ளம், அவனை நிறுத்தி விட்டார்கள். இன்றைக்கு அவன் கர்த்தருடைய மகிமையான ஊழியக்காரனாக இருக்கிறான். வருங்காலத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர், என்னிடத்தில் விசாரியுங்கள், நான் உங்களோடு பேசுவேன், உங்களுக்கு சொல்லித் தருவேன். இந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற அந்த பெரிய கிருபை தானியேலுக்கு எப்படி கிடைத்தது? அந்த ராஜா கண்ட சொப்பனத்தை எப்படி சொன்னார்? சொப்பனத்தை தான் சொல்லுன்னு தானியேல்கிட்ட அந்த ராஜா கேட்டான். அடிஷனலாக தானியேல் சொன்னான்,
இந்த சொப்பனம் காண்கிறதுக்கு முன்னால உமக்கு என்னென்ன நினைவுகள் வந்தது? ராஜா கேட்காத ஒன்று அவன் சொல்லுகிறான். நீர் படுக்க போகும்போது இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள் என்ன அந்த நினைவு உமக்குள் வந்தது. நேபுகாத் நேச்சருக்கு ஆச்சரியம். கர்த்தர் இப்படியா நினைவுகளை கூட சொல்லுகிறார். நான் சொப்பனத்தை தெரியணும்னு விருப்பப்பட்டேன், அர்த்தத்தை தெரிய என்னுடைய தலையில் வந்த சிந்தனை முதற்கொண்டு ஆண்டவர் சொல்ல வல்லமையுள்ளவர். இந்த மறைப்பொருட்களை அறிந்து கொள்வார். அதனுடைய ரகசியம் இதில் இருக்கிறது என்றால், தானியேல் தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக முதலாவது அவர் ஜெபிப்பதற்காக போனார். சில காரியங்கள் நாம் தானாய் ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள முடியும். சில காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஒரு மனப்பாட்டின் ஜெபத்தில் தான் அநேக ரகசியங்கள் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் ஊக்கமாய் ஜெபிக்க முடியல என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு இருளின் வல்லமை உங்களுக்குள்ளே தெரிகிறது. என் ஜெபம் கூரைய கூட தாண்டாது போல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை வந்து விட்டது. குற்ற மனசாட்சி வேறு வாதித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது? அப்பொழுதெல்லாம் உங்களோடு ஒரு மனமாய் உங்களுடைய பாரத்தை சுமந்து உண்மையாய் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வீரரிடத்தில் போய்விடுங்கள். அந்த ஜெப வீரர்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் மகா வல்லமையுள்ள ஊக்கமான ஜெபமாகும். தானியேல் தனியாய் ஜெபம் பண்ணி பார்த்தார். மறைபொருள் வெளியாகவில்லை. ஆகவே அவர் இரவு நேரத்தில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு சேர்ந்து இணைந்து அவர் ஜெபித்தாராம். ஒரு மனப்பாட்டின் ஜெபத்தை தானியேலில் நாம் பார்க்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதையும் வாசித்தா போகுது. தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது என்று தானியேல் 6:28 வாசிக்கிறோம். பல ராஜாக்கள் வந்தார்கள், பல ராஜாக்கள் கடந்து போனார்கள். 6 ராஜாக்களுக்கு தானியேல் பிரதம மந்திரியாக இருந்தார். அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு முக்கியமான காரணம் தானியேலின் ஜெப ஜீவியம்தான். தானியேலுடைய ஜெப ஜீவியம்தான். நீங்கள் தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது கூடவே அவர் எப்படி ஜெபித்தார், எப்படி பதில் பெற்றார். ஒரு மனமான ஜெபம் எவ்வளோ அவசியம். நம்முடைய ஊரில் பழமொழியாக சொல்லுவாங்க, ஒரு குச்சியை முறிச்சிடலாம், 4 குச்சி சேர்ந்தா முறிக்க முடியாது. ஒரு மாடு தனியாக மேய்ஞ்சா சிங்கம் அதை மேற்கொண்டு விடும். 4 மாடு சேர்ந்தா அவ்வளவு சேர்ந்து சிங்கத்தின் வயத்தை குத்தி குடலை வெளியே எடுத்துரும். ஒரு வலையில் புறாக்கள் எல்லாம் சேர்ந்தது, பிடிப்பட்ட போது ஒன்றாய் பறந்தது. தனியாக இருந்திருந்தால் அந்த வலையை தூக்கி கொண்டு தனி புறாவால் பறக்க முடியாது. கூட்டு ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. இயேசு கூட ஜெபிக்கும் போது முக்கியமான இடங்கள் எல்லாம் 3 சிஷ்யர்களை கூட்டு போனாரா. பேதுரு, யோவான், யாக்கோபு. மருவ மலையில் ஜெபிக்க போகும்போதும் அந்த 3 சிஷ்யர்களை கூட்டிக் கொண்டு போனார். எவரினுடைய வீட்டில் அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பதற்கு இந்த 3 சிஷ்யர்களை கூட்டிக் கொண்டு போனார். அடுத்த நாள் அவர் சிலுவையில் மரிக்கணும். இருதயம் வியாகுலப்பட்டு கொண்டே இருந்தது, ஆத்துமா கலங்கி கொண்டே இருந்தது. அவரால் ஊக்கமாய் ஜெபிக்க முடியலை. முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணினார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். பிறகு என்ன செய்தார்? பேதுருவை எழுப்பினார், யாக்கோபை எழுப்பினார், யோவானை எழுப்பினார். என்னோடு கூட ஜெபம் பண்ண வாருங்கள். தேவகுமாரனுக்கே ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம் அவசியமாக இருந்தது. வேதத்தை வாசிக்கும் போது பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. 2 பேராய் இருந்தால்
ஒருவனை ஒருவன் தாங்க முடியும், ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்க முடியும். ஐக்கியமான ஜெபத்துகை அங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் பெரிய நீண்ட ஜெபம் செய்யும்போது சீஷருடைய ஐக்கியத்துக்காக, ஒருமனப்பாட்டுக்காக அவர் ஊக்கமாய் ஜெபித்தார். பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, ஒருமனப்பாட்டின் மேன்மை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். 2 பேர் 3 பேர் ஜெபிக்கும் போது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சாலமோன் ஜெபாலயத்தை பிரதிஷ்டை பண்ணின போது 120 பாடகர்கள் குழுவை, இசைக்கருவி மீட்டுகிறவர்களை ஒரு மனமாய் அவர்கள் வாசித்த போது தேவ மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்கினது. மகிமையின் மேகங்கள் இறங்கினது, அக்கினி இறங்கினது. அந்த ஒரு மனப்பாட்டின் ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ள ஜெபம். அதுபோல புதிய ஏற்பாட்டிலே மேல் வீட்டறையில் 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் பரலோக பெருங்காற்று அந்த அறைக்குள்ளே வீசினது. உலக காற்று உள்ளே வர முடியாது என்றால் யூதருக்கு பயந்து அவர்கள் ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடியிருந்தார்கள். பரலோகத்திலிருந்து வருகிற காற்று அவருடைய உள்ளத்தை தொட்டது. அதைத் தொடர்ந்து அக்கினி இறங்கி வந்தது. அதைத் தொடர்ந்து எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு மனப்பாட்டு ஜெபம் அவ்வளவு அருமையானது. தமிழ்நாட்டிலே பல வருடங்கள் பல சபைகள் ஒன்றாய் இணைவே முடியல. கத்தோலிக்கர்களோடு பெந்தேகோஸ்துக்காரர்கள் இணைய மாட்டாங்க. சிஎஸ்ஐ காரங்க பரமடங்கிற ஜெபம் சொன்னால் அவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால இவங்க சொல்ல மாட்டாங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க அல்லேலியா போட்டா அவன் அல்லேலியா போடுறான்ட்டு சிஎஸ்ஐ லுத்தரன் போடவே மாட்டாங்க. பல சபை பிரிவினைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டை ஆளுகிற அம்மா மத மாற்று சட்டம் கொண்டு வந்தாங்களோ இல்லையோ, அப்போ தான் சபைகள் எல்லாம் ஒன்றா இடைஞ்சுது. சிபிஎம்முடைய பாஸ்டர் கத்தோலிக்க அங்கி போட்டவரோடு உட்கார்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார். கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது தான் ஒரு மனப்பாட்டின் ஜெபத்தின் ஐக்கியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறார். அப்போதான் அந்த மதமாற்று சட்டத்தை, அதன் முதுகெலும்பை ஆண்டவர் முறித்தார். தேசத்திலே மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி வாசலை திறந்தார். இன்றைக்கும் கூட நாம் பயப்படுகிறோம். அரசாட்சி வந்தால் என்ன ஆவது? கிறிஸ்தவர்களுக்கு ஒருவேளை இக்கட்டு காலமாய் இருக்குமோ, இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டியது இருக்குமோ, ஒருவேளை சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபட்டு போகுமோ, கிருபையின் வாசல்கள் மூடிவிடுவார்களோ. தேவ பிள்ளைகள் ஒரு மனமாய் நிற்கும்போது, ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கும் போது, கையோடு கைகோர்த்து தோளோடு நின்று தேவ சமூகத்தில் விழுந்து மன்றாடும் போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைப்பார். இரும்பு கதவுகளை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து ஒரு திறந்த வாசலை நமக்கு தந்தருளுவார். ஆமேன், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரை துரத்தினால் 2 பேர் ஒருமனப்பட்டா 2000 பேரை அல்ல, கணக்கில் வேணா அது கரெக்டாக இருக்கலாம். ஒருத்தன் 1000 பேர், 2 பேர் 2000 பேர் இல்லை, 2 பேர் சேர்ந்தால் 10,000 பேரை துரத்தலாமா? தேசத்தில் உள்ள 33 கோடி அசுத்த ஆவிகளை துரத்துறதற்கு ஒரு 100 பேர் இணைந்தாலே போதும். ஜெப ஜீவியத்தில் இருக்கும்போது தான் அந்த வல்லமை அதிகப்பட்டு கொண்டே வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். சபையில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஊழியக்காரரிடத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். விசுவாசிகளுடைய வள்ளத்தில் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆனால் தான் சங்கீதம் 133 முதலாம் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. ஒருமனப்பாட்டின் ஜெபத்தை தானியேலிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, தானியேலுக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம்,
இந்த பாபிலோனிலே நான் நின்று பிடிக்க வேண்டும் என்றார். இந்த பாபிலோனிய ஆவிகளோடு, இந்த விக்கிரக ஆவிகளோடு, அசுத்தத்தை உண்டாக்குகிற இந்த ஆவிகளோடு நான் எதிர்த்து நின்று ஜெயங்கொண்டவனாய் விளங்க வேண்டும் என்றால் தனக்கு ஒரு ஜெப ஜீவியம் அவசியம். தனக்கு ஒரு ஜெப ஜீவியம் அவசியம். ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஒரு ஜெப இடத்தை தெரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய வீட்டினுடைய மாடி. அந்த மாடிக்கு ஏறி ஒவ்வொரு நாளும் 3 வேளை அவர் ஜெபித்தாராம். ஜெப இடம் நமக்கு அவசியம். பாருங்கள், இயேசு ஜெபிப்பதற்கென்று கெத்செமனே தோட்டத்தை அவர் வைத்திருந்தார். அது அவருடைய ஜெப இடம். எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்தபோது சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபித்தார். அது அவருடைய ஜெப இடம். அந்நாளுடைய உள்ளம் வேதனை அடைந்த போது நேராக சர்ச்சில் உள்ள ஆல்டருக்கு போனாள். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அதுதான் அவருடைய ஜெப இடம். யெப்தா என்ற ஒரு நியாயாதிபதி, அவனுக்கு ஒரு ஜெப இடம் இருந்தது. மிஸ்பாவிலே தேவ சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொன்னார் என்று நீதிமொழி 11:11 வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் தங்களுக்கென்று ஜெப நேரத்தை தெரிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ஜெப இடத்தையும் தெரிந்து கொண்டார்கள். ஏன் அந்த மாடியில் ஏறினார்? அந்த மாடி ஜன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்தார். ஏன் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த போது சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனித்தவைகளுமாயிருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டுதான் பாபிலோன் தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்பது ஒரு தேச துரோகம். இந்தியா கிரிக்கெட் ஆடும்போது பாகிஸ்தான் ஜெயித்துட்டுன்னா வெடி விட்டுட்டு இருந்தா இந்தியர்களுக்கு என்ன ஒரு தேசப்பற்றில் ஒரு கோபம் வரும். பாபிலோனில் மந்திரி பதவி வைச்சா இந்த துறையை பாருங்க, எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணுறான். மற்றவங்க என்ன நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எருசலேமில் வாசம் பண்ணுகிற என் ஆண்டவர், சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த என் ஆண்டவர், அவரை நோக்கி நான் ஜெபிப்பேன். ஜெபத்துக்கு மட்டும் யாரும் தடுக்கவே கூடாது. அந்த என்ன சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் சரி, சிங்க கெபியிலே போட வேண்டியதாக வந்தாலும் சரி, அக்னி சூளையில் ஒருவேளை எரியப்பட்டாலும் சரி, ஜெபத்தை மட்டும் நிறுத்த மாட்டேன். ஏனென்றால் இந்த ஜெபம் பூமியிலும் எனக்கு மேன்மை தருகிறது, நித்தியத்திலும் எனக்கு மேன்மை தருகிறது. ஜெபத்தை கேட்கிறவர் என் ஆண்டவர், ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என் ஆண்டவர், என் ஜெபத்தை எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கிறவர். தானியேலே, நீ பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவதூதன் சொன்னான். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்காமல் இருப்பது எப்படி? 3 வேளை ஜெபம் பண்ணினாராம். தாவீதும் கூட அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் என்னுடைய ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். சங்கீதம் 55 நாம் அதை வாசிக்கிறோம். என்ன சட்டங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் நான் ஜெபித்தே ஆகணும். ஜெபத்தில் தான் நம்ம அந்தகார வல்லமைகளை முறிக்க முடியும். எபேசியர் 6:12 சொல்லுகிறது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. 3 வேளை அவர் ஜெபித்தார். காரணம், ஆபிரகாம் 3 முற்பிதாக்கள். ஆபிரகாமினுடைய ஜெப வேளை காலை வேளையாக இருந்தது. அதிகாலையில் அவர் ஜெபம் பண்ணினார். ஈசாக்கின் ஜெப வேளை மாலை வேளையாக இருந்தது. மாலை வேளையிலே தியானம் பண்ணும்படி ஜெபிக்கும்படி வயல்வெளிகளுக்கு போனார். இரவு வேளை யாக்கோபினுடைய ஜெப வேளை. முழு இரவும் அவர் ஆண்டவரோடு போராடி ஜெபம் பண்ணினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், 3 பேருக்கும் 3 வேளை அந்த ஜெபத்தை தன்னுடைய ஜெப வேளையாய் ஏற்றுக்கொண்டபடினால் என் முற்பிதாக்களின் தெய்வனே என்று ஆண்டவரை
கூப்பிட்டு ஜெபிக்க முடிந்தது. இங்கே தானியேல் ஜெபம் பண்ணும்போது, மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்தார் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெப ஜீவியத்தை நீங்கள் தானியேல் முழுவதையும் வாசிக்கும் போது அந்த தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. அது முக்கியமானது மட்டுமல்ல, ராஜரீகத்தில் அவ்வளவு பொறுப்புள்ள வேலை செய்தாலும் 21 நாட்கள் அவர் ஜெபித்தாராம். உபவாசம் இருந்து ஜெபித்தார். ருசிகரமான உணவை நான் புசிக்கவில்லை, பரிமள தைலத்தை நான் பூசிக்கொள்ளவில்லை. அவருடைய ஜெபமெல்லாம் முக்கியமாய் மறைப்பொருட்களை வெளிப்படுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகணும். தன் தேசத்தின் மேலிருந்த சாபங்கள் முறியடிக்கப்படணும். சிறையிருப்பு மாறணும். எங்களுடைய மக்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி தங்களுடைய தேசத்துக்கு திரும்பணும். அதுதான் அவருடைய நோக்கமாய் இருந்தது. சரி, இந்த சிலையை பார்க்கிறார். பொன்னானது படிப்படியாய் குறைந்து கொண்டே வருகிறது. அநேகருடைய பரிசுத்த வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பொன்னை போல துலங்குகிறது. ஆதி அன்பின் வாழ்க்கை என்று வாசிக்கிறோம். அபிஷேகம் பெற்ற நாட்களில் எப்போதும் ஜெபிக்கணும். எப்போதும் மற்றவங்கள்ட்ட இயேசு பற்றி சொல்லணும். எப்போதும் பரிசுத்தப்படுத்தணும். ஒரு சிறு குறை வந்தாலும், சிறு பாவம் வாழ்க்கையில் நுழைந்து விட்டாலும், அந்த மனசாட்சி உள்ளத்தை வேதனைப்படுத்தாதபடி ஜெபிக்கணும். ஆனால் போக 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 அந்த ஆதி அன்பு குறைகிறது. கர்த்தர் மேல் வைத்த அன்பு குறைகிறது. பொன்னானது தரம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புலம்பும் போது, புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். புலம்பல் பழைய ஏற்பாட்டிலே 956ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 4ஆம் அதிகாரம். ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளிலும் முனைகளிலும் கொட்டுண்டு போயிட்டே. 2ஆம் வசனம். ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலை மதிக்க முடியாத சீயோன் குமாரர் குமார்த்திகள் கை வேலையான மண் பாண்டத்துக்கு ஒப்பாயிருக்கிறார்களே. அதனுடைய கால்கள் இருமும் களிமண்ணும் கலந்த மண். தேவ ஜனங்கள் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யாமல் மண்ணோடு கலந்து விட்டார்கள். மண் என்பது உலக ஆசைகளையும் இச்சைகளையும் குறித்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்துக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டவில்லை. ஒரு வேறு பிரிந்த ஜீவியம் செய்யவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியத்துக்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. எரேமியா தீர்க்கதரிசி அதை நினைத்து நினைத்து புலம்பி அழுகிறார். எபேசு சபைக்கு எழுதும்போது அவர் சொன்னார், ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதி செய்த கிரியைகளை நீ செய்வாயாக, மனம் திரும்புவாயாக, மறுபடியும் தங்கம் என்கிற நிலைமைக்கு வந்துவிடு. மண்ணோடு மண்ணாய் போகிற மக்களோடு நீ உறவாடி கொண்டு உன் பரலோக சுதந்திரத்தை நீ இழந்து விடாதே. பரலோக சுதந்திரத்தை நீ இழந்து விடாதே. பொன்னம்மா சன்னியாசினி ஒரு அம்மா, உங்களுக்கு தெரியும் தெரில, அவங்க இப்போ தான் 93 வயதில் இறந்தாங்க. 16 வயதில் உலகத்தை வெறுத்தார்கள், மண்ணாசையை வெறுத்தார்கள். அந்த அம்மா எப்போதும் பாடும்போது சத்தத்தை உயர்த்தி ஒரு பாட்டை எப்போதும் பாடுவாங்க. நான் சிறுவனாக இருக்கும்போதும் வயதாக எனக்கு வளர்ந்த போதும் அந்த பாட்டை கேட்டிருக்கேன். அந்த பாட்டில் அவங்க பாடுவாங்க,
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் நான் காணேனே. காண்பதில்லை, மறந்து போயிட்டு. காண்பதில்லை, இனிமே நான் கண்டதில்லை, இனி நான் காண்பதில்லை. என்ன மண்ணுக்காக. இந்த மண்ணும் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவையாய் மாறுகிறது. ஒரு காலத்தில் ஆராதனைன்னா அந்த ஆராதனையில் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஆவியோடும் உண்மையோடும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா அப்படியே ஒன்றா பாடும்போது, தேவனே இறங்கி வாருன்னு உள்ளம் ஏங்கும் போது அந்த ஆராதனையில் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வரும். இன்னைக்கு அந்த பொன்னா இருக்கிறது வெள்ளியா மாறினது, வெண்கல மாறினது, இரும்பா மாறினது. இன்னைக்கு ஆராதனைனா நிறைய டப்பாங்கூத்து பாட்டு தான். ஷாவில் தூக்கிட்டு போகும்போது அந்த முன்னுக்கு தூக்கிட்டு போகிறவங்கெல்லாம் விசில் அடிச்சுட்டு ஒரு டப்பாங்கூத்து ஆடுவாங்க. அந்த மாதிரி. சாரி, நான் சொல்கிறதுக்காக வருத்தப்படுறேன். இன்றைக்கு அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் சினிமா மாடலில் பல கலர் லைட்லாம் போட்டு அது ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே, அதாவது நம்ம எழுதி வச்சிருக்கோம், பரிசுத்த அலங்காரத்துடனே துதிக்கிறது மாதிரி, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணுங்கிறது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு, ஜனங்களுடைய கீழ்த்தரமான இச்சைகளை தூண்டி விடுகிறதற்கு, அங்கே பாடி அப்படியே நரகத்தில் விடுறதுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அமெரிக்கா தேசத்தில் ஒரு பாடகன் இருந்தான். சமீபத்தில் செத்தார், அவர் பேர் மறந்துட்டேன். மைக்கேல் ஜாக்சன். அடே, உங்களுக்கு அவரெல்லாம் தெரியுதே. அவர் பாடினா அது ஒரு சாசு பிரசங்கம் வரும், சிலைன் ஆயிடுவாங்க. நம்ம நினைக்கிறோம் கை வச்சு தொடும்போது தேவ பிரசன்னம் இறங்குற மாதிரி உள்றாங்கன்று. இன்றைக்கு நிறைய ஆராதனை வீரர்கள் மேலே அந்த மைக்கேல் ஜாக்சன் அபிஷேகம் தான் வந்து இறங்கி இருக்கிறது. எவ்வளோ கேடுகள்! ஜனங்களுடைய கீழ்த்தரமான இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய சாத்தானுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி இசையமைத்து பாடுவது எத்தனை வேதனையானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்கப்பட்ட என் இருதயமும் கம்பீரித்து பாடும். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியானவரோடு இணைந்து நான் பாடுவேன், தேவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும்படி நான் பாடுவேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நேசருக்கு ஏற்ற பாடலை பாடுவேன். இன்றைக்கு ஜனங்களுக்கு ஏற்ற பாடைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் நிறைய கூடி வரணும், அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறதை விட கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு அவள் விருப்பம் இல்லை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவேன். ஆதியிலே நம்ம ஆதி அப்போஸ்தலருடைய சபை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு பொன்னான தலை போல அவர்கள் எப்படி சீஷர்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 47 அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள். என்ன ஒரு அழகான வார்த்தை! ஜனங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு மனம், ஜனங்களுக்குள்ள அவ்வளவு ஐக்கியம், ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு. என்ன வேலை செய்தாலும் கூடி 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 ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. கொரியாவில் போனேன். அந்த சர்ச்சில் மாதத்தில் 31 நாளில் 25 நாட்கள் மொழியரவு ஜெபம். ஒரு மொழியரவு ஜெபத்துக்காக நான் காரில் போகும்போது வழிநடுக ஒவ்வொரு மரத்துக்கிளையும் ஒரு 15-16 பேர் கூடி கைத்தட்டி பாடி துதித்து கொண்டே இருக்கிறார்கள். வழிநடு அந்த ஆலயத்துக்கு போகிற ஒரு 5-6 மைல் தூரம் ஜனங்கள் அவ்வளவு தாகமாக இரவு நேரத்தில் கூடி ஜெபம் பண்ணுறாங்க.
அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அவ்வளோ வெறும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே வருகிறார்கள். பொன்னான தலையை போல இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அந்த ஜெப ஆர்வம் குறைந்து விட்டது, சகோதர அன்பு குறைந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. எபேசு சபையில் ஆரம்பித்து லவோதிக்கா சபைக்கு வரும்போது ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், நீ அனலாவது அல்லது குளிராவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியால், அது என்ன அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியால்? அதுதான் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாய் இருக்கிறபடியால். அப்போஸ்தலன் எலியா தீர்க்கதரிசி சொன்னார், எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று களிமண்ணாக இருந்தால் களிமண்ணாயிரு, அல்லது மண்ணாக இருந்தால் மண்ணாயிரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன சம்பந்தம்? அவிசுவாசியோட விசுவாசிக்கு என்ன உறவு? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அநேகம் பேர் வேறுபாட்டின் ஜீவத்தை விட்டு விட்டார்கள், உலகத்தோடு ஒன்றாய் கலந்து விட்டார்கள். இஸ்ரவேலர் ஜாதிகளோடு கலவாதவர். பீலையா மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேலரை பற்றி என்ன சொன்னார்? இவர்கள் ஜாதியோடு கலவாதவர்கள், கர்த்தருக்கென்று வேறுபரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேறுபரித்தலின் பரிசுத்த ஜீவியத்தை இன்றைக்கு சபைகள் விட்டுவிட்டது. உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நான் பாதி கிறிஸ்தவனாக இருந்தாலும் உன் கட்சி தான்ப்பா, எனக்கு ஒன்றும் செய்திடாத, பிசாசோடு அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். காரணம், அந்த பொன்னான தலை வெள்ளியாய் மாறி, வெண்கலமாய் மாறி, இரும்பாய் மாறி, இப்பொழுது இரும்பும் களிமண்ணும் கலந்த களிமண் நிலைக்கு வந்துவிட்டது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு நீங்கள் சம்மந்தப்படாதுங்க. ஆண்டவர் அதை சொல்கிறார். உன்னுடைய பிஸ்னஸில் ரட்சிக்கப்படாதவனோட நீ பார்ட்னர் வைக்காத. அப்படி வைக்கும்போது என்ன ஆகிறது? ஒரு கல் பெயர்ந்து வருகிறது. இந்த சிலையை மோதி அடிக்கிற முக்கியமான ஒரு காரியம், அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவையாகிவிட்டது. சபை அப்படி மாறிக்கொண்டு வருகிறது. எப்போ பார்த்தாலும் உலகத்தினுடைய பொருளாதாரம், அதை பற்றி தான் பேசணும். ஒரு கார் வச்சிருக்கியா, அவனுக்கு 5 கார் வேணும். ஒரு வீடு வச்சிருக்கியா, 10 வீடு. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருக்கிற சபை தான் நிரம்பி வழிது. பரிசுத்தத்தை பற்றி யாரும் பேசினா அதை கேட்க பிரியமில்லை. பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினா, இங்கே பூமியில் கார் தராதவரா பரலோகத்தில் போய் பரலோகத்தை தரப்போறாரு. உங்கள் சர்ச்சை எனக்கு வேண்டாம். பொருளாதார ஆசீர்வாதம், பணம் பணம் ஐஸ்வர்யம், அதை பற்றி பேசுகிற சபை தான் எனக்கு வேணும். ஒரு கூட்டம் அப்படியே போகிறது. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், வேதனைப்படுகிறார். இருமும் களிமண்ணும் கலந்த வாழ்க்கை நீ வாழாதே. சாத்தான் காட்டுவான். இயேசுவுக்கு ஒரே நிமிஷத்தில் உலகத்தில் உள்ள சாம்ராஜ்யங்களையும் அதன் மேன்மையும் மகிமையும் காட்டுவான். ஒரு நிமிஷத்தில் காட்டுறானா. சிலர் அப்படி தான், ஒரு நிமிஷம் சந்தோஷம், ஒரு நிமிஷம் சிற்றின்பம். அவன் காட்டுறதெல்லாம் ஒரு நிமிஷம்தான் இருக்கும், அது பேர் அதை அழிஞ்சு போகும். ஆனால் பரலோக ராஜ்யம் நித்தியமானது. ஒரு நிமிஷத்தில் அதனுடைய மகிமையை சொல்லி முடியாது. கோடி கோடி வருஷங்கள் அந்த மகிமையை நாம் அனுபவிக்கணும்னா எத்தனை ஆழமான பரிசுத்தம் நமக்கு தேவை. உலக பிரகாரமான ஒரு சிலையிலிருந்து ஆண்டவர் 5 வகை ராஜ்யங்களை பற்றி சொன்னாலும் அதே நிலைமை நமக்குள்ள இருக்கிறதா? அந்த பொன்னான தலையாக நான் கர்த்தருக்காக கடைசி வர அந்த பரிசுத்தத்தில் நிலை நிற்பேனா? பொன் என்பது 2 காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒன்று, பொன் என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். உருக்கி 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 அக்கினியில் அது போடப்பட்டு அந்த பொற்கொல்லனுடைய சாயல் அதில் தெரிகிற வரையிலும் அந்த பொன்னை சுத்திகரித்து கொண்டே இருப்பான். ஒரு அக்கினி அபிஷேகத்தால் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும், சுத்திகரிக்கிற ஒரு நிலைமை. 2வது, பொன்னை போன்ற விசுவாசம் என்று யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மகா பரிசுத்தமான பொன்னை போன்ற விசுவாசம் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வகுப்பில் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அங்கே ஒருவர் இறங்கி உலாவினார். 4வது ஆள். 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஆள் எப்படி வந்தார்? இவர் யார்? அவருடைய முகம் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த 4வது ஆளை பற்றி 5 முக்கியமான தேவ ரகசியங்களை அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாட்டாலும் அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான அக்கினி சூளையில் அவர் நின்று விட்டாராம். அந்த ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வெளிவாருங்கள் என்று கூப்பிட்டான். அந்த 4வது ஆளை கூப்பிடவில்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் அக்கினி சூளையிலே நின்று விட்டார். அவரை பற்றி அடுத்த வாரம் நாம் படிக்க போகிறோம். ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவ ரகசியங்களை சொல்ல போகிறேன். ஆகவே ஆயத்தத்தோடு வரும்போது தானியேல் 3ஆம் அதிகாரத்தை படித்துவிட்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.